இயேசு எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைந்து அங்கே விற்று கொண்டிருந்தவர்களை விரட்டி காசுக்காரர்களின் பலகைகளை கவிழ்த்து போட்ட சம்பவத்தை நாம் அறிவோம். இதை வாசிக்கும் பொழுது இயேசு நிஜமாகவே கோபத்தில் நிதானம் இழந்து அப்படி செய்தாரா என்று தோன்றும். இல்லை, அவர் அங்கே ஒரு பழைய ஏற்பாட்டு சட்டத்தை அணுவாக நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஒரு வீட்டில் குஷ்டரோகம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று லேவியராகமத்தில் உள்ள சட்டத்திற்கும் இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்ததற்கும் என்ன சம்பந்தம்? லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 33-45 வரை ஒரு வித்தியாசமான சட்டம் இருக்கிறது. மனிதர்களுக்கு குஷ்டரோகம் வருவது போல ஒரு வீட்டின் சுவரிலும் குஷ்டரோகம், அதாவது கொடிய பூஞ்சை வந்தால் என்ன செய்வது? சட்டம் சொல்கிறது, ஒரு வீட்டில் அப்படிப்பட்ட வியாதி வந்தால் ஆசாரியர் வந்து அந்த வீட்டை பரிசோதிப்பார். அங்கே வியாதி இருப்பதை உறுதி செய்தால் உடனடியாக அந்த வீட்டிற்குள் இருக்கும் பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி போட சொல்லுவார். அதன் பின் வியாதி பரவி இருக்கும் அந்த கற்களை பெயர்த்தி எடுத்து வீட்டை சுத்திகரிப்பார். இப்பொழுது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு சற்று முன்பாக எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைந்தார். அங்கே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக மட்டும் நுழையவில்லை, பிதாவின் வீட்டை பரிசோதிக்க வந்த பிரதான ஆசாரியனாக, ஹை பிரீஸ்டாக நுழைந்தார். அந்த ஆலயத்தில் வியாபாரம், பண ஆசை, திருட்டு என்கிற ஆவிக்குரிய குஷ்டரோகம் பரவி இருப்பதை காண்கிறார். உடனே லேவியராகமம் சட்டத்தின்படி என்ன செய்கிறார்? உள்ளே இருந்தவர்களையும் அவர்களுடைய பொருட்களையும் வெளியே விரட்டுகிறார். மத்தேயு 21:12. இது வெறும் கோபம் அல்ல, இது ஒரு பிரதான ஆசாரியன் குஷ்டரோகம் பிடித்த தன் பிதாவின் வீட்டை சுத்திகரிக்கும் அதிகாரபூர்வமான நடவடிக்கை. இதில் உச்சக்கட்ட இறையல் எங்கே வருகிறது தெரியுமா? லேவியராகமம் 14:43 கவனியுங்கள். ஆசாரியன் ஒரு முறை சுத்தப்படுத்திய பிறகும் அந்த வீட்டில் மீண்டும் குஷ்டரோகம் பரவினால் என்ன செய்ய வேண்டும்? அந்த வீட்டின் கற்களையும் மரங்களையும் இடித்து ஊருக்கு புறம்பே கொட்டிவிட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. வீட்டை முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும். இயேசு தேவாலயத்தை சுத்தப்படுத்திய பிறகும் பரிசேயர்களின் பாவமும் முரட்டாட்டமும் அங்கே தொடர்ந்தது. அந்த வீட்டில் வியாதி தீரவில்லை. அதனால்தான் சிலுவைக்கு சற்று முன்பாக அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு தீர்ப்பெழுதுகிறார். இதோ உங்கள் வீடு உங்களுக்குள் பாழாக்கி விடப்படும். மத்தேயு 23:38. தொடர்ந்து மத்தேயு 24:2 இங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். சொன்னபடியே கிபி 70 ரோம பேரரசன் தீத்து டைட்டஸ் எருசலேமுக்குள் நுழைந்து அந்த தேவாலயத்தை கல்லின் மேல் கல் இராதபடி முழுவதுமாக இடித்து தள்ளினான். இயேசு சிலுவைக்கு செல்லும் வழியில் செய்த ஒவ்வொரு சிறு செயலும் உணர்ச்சி வசப்பட்டு செய்ததல்ல, அது வேதத்தின் துல்லியமான நிறைவேறுதல். அவர் சட்டத்தை நிறைவேற்றிய பிரதான ஆசாரியன். இன்று உங்கள் இதயமாகிய ஆலயத்தில் அந்த பிரதான ஆசாரியன் நுழையும் பொழுது அங்கே எதை சுத்திகரிக்க விரும்புகிறார்?